ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம கூல் டெக் சேனல்ல வந்து kinemasterல watermark சிம்பிள் இல்லாமல் எப்படி வீடியோ எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நிறைய பேர் மொபைலில் வந்து kinemasterல வந்து வீடியோ எடிட் பண்ணி தான் கொஞ்சம் சோசியல் மீடியாவில் வந்து அப்லோட் பண்ணுறாங்க. அந்த watermark சிம்பிள் இல்லாமல் வந்து எப்படி வீடியோ எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போக முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் வந்துட்டாங்க. அதோட அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் வந்து உங்களை வந்து சேரும். இப்போ மொபைலில் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்வோம். கைன்மாஸ்டர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட்னு சொல்லி அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்வோம். இப்போ கிரியேட் நியூவை வந்து கொடுத்துக்கொள்வோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க. நான் வந்து 1 to 1 தான் எப்போவுமே செலக்ட் பண்ணுவேன். அப்போ தான் வந்து இந்த வாட்டர்மார்க் சிம்பிளை வந்து இல்லாமல் பண்ணுறதுக்கு மாதிரி செட் பண்ணிக்கொள்ளலாம். நான் இந்த 1 to 1 வந்து செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ செலக்ட் ஆகினதும் அடுத்து என்னன்னு சொன்னால், நான் மொபைலில் ஒரு வீடியோ வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கொள்கிறேன். நான் வந்து யூடியூப்பில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக நான் இப்போ இதை மேக் பண்ணுறேன். இதில் நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோக்கான வந்து முதல்ல சொல்லித்தரேன். அடுத்தது வந்து ஒரு லாங் வீடியோவுக்கு எப்படி வாட்டர்மார்க் சிம்பிள் இல்லாமல் க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இந்த வீடியோவை நீங்கள் நீங்கள் ஒரு வீடியோ எடிட் பண்ணிட்டு வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வந்து சேவ் பண்ணிக்கொள்கிறேன். இந்த சேவர்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. அவங்க சல்லி கொடுத்து வந்து இது பண்ண சொல்லுவாங்க, அதை ஸ்கிப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்கிப் ஆகினதும் வீடியோ வந்து சேவ் ஆகும். சேவ் ஆகி கேலரிக்கு போயிடும். இப்போ வாங்க கேலரியில் போயிட்டு அந்த வீடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுவோம். இப்போ கேலரிக்கு வந்துட்டு நான் இப்போ சேவ் பண்ண வீடியோ தான் இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இந்த பாருங்கள், இந்த வாட்டர்மார்க் சிம்பிள் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து எடிட் கொடுத்து இதில் வந்து க்ராப் பண்ணிக்கொள்கிறேன். க்ராப் பண்ணும்போது பாருங்கள், இந்த வாட்டர்மார்க் சிம்பிள் எல்லாம் வந்து க்ராப் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ சரியாக வாட்டர்மார்க் சிம்பிள் இல்லாமல் வீடியோக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கொள்கிறேன். நீங்களும் உங்களுக்கு எந்த அளவு க்ராப் பண்ணணுமோ அந்த அளவு வந்து க்ராப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா க்ராப் பண்ணி வந்து சேவ் பண்ணிக்கொள்கிறேன். வீடியோ வந்து சேவ் ஆகுது. இப்போ பாருங்கள், சேவ் ஆக முடிஞ்சோன்னா அந்த வாட்டர்மார்க் சிம்பிள் இல்லாமல் போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு வாட்டர்மார்க் சிம்பிள் இல்லாமல் ஒரு ஹொரிசன்டல் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி தான் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தேன் என்னன்னு சொன்னீங்கன்னா வெர்டிக்கல் வீடியோ தான் கிரியேட் பண்ணோம். ஒரு யூடியூப்புக்கான ஷார்ட்ஸ் வீடியோக்கான ஒரு வீடியோவை தான் நாங்கள் வந்து வாட்டர்மார்க் சிம்பிள் இல்லாமல் கிரியேட் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் வந்துன்னா ஹொரிசன்டல் வீடியோ, ஒரு யூடியூப்புக்கான லாங் ஃபார்ம் வீடியோனுக்கான வீடியோ எப்படி வாட்டர்மார்க் சிம்பிள் கைன்மாஸ்டரில் வாட்டர்மார்க் சிம்பிள் இல்லாமல் எப்படி கிரியேட் பண்ண போகிறேன்னு தான் சொல்லி தரப்போகிறேன். அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. ஷார்ட்ஸுக்கு நாங்கள் வெர்டிக்கலான வீடியோக்கு என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணோமோ அதே மாதிரி கைன்மாஸ்டரில் போயிட்டு ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோ செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு அடுத்தது வந்து கேலரியில் போயிட்டு க்ராப் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோவில் போயிட்டு பாருங்கள் எப்படின்னு சொல்லி. கைன்மாஸ்டரை ஓப்பன் பண்ணி 1 to 1 செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது வீடியோவை செலக்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ண போகிறேன். சேவ் பண்ணிக்கொள்கிறேன். சேவஸ் வீடியோ கொடுத்துக்கொள்கிறேன். ஸ்கிப் பண்ணிக்கொள்கிறேன். வீடியோ சேவ் ஆகுது. சேவ் ஆகி முடிஞ்சதும் நான் வந்து கேலரிக்கு போகிறேன். கேலரிக்கு போயிட்டு இந்த வீடியோவை எடிட் பண்ணி க்ராப் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ வீடியோ வந்து க்ராப் பண்ணுறேன் பாருங்கள். இந்த வாட்டர்மார்க் சிம்பிள் இல்லாமல் பாருங்கள். இப்போ எனக்கு தேவையான அளவு க்ராப்பில் வச்சு நான் வந்து சேவ் பண்ணிக்கொள்கிறேன். வீடியோ வந்து சேவ் ஆகுது. சேவ் ஆகி முடிஞ்சோன்னு உங்களுக்கு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அந்த வாட்டர்மார்க் சிம்பிள் வந்து இல்லை. இந்த க்ராப் பண்ணுற மெத்தட் இல்லாமல் நீங்கள் வந்து வாட்டர்மார்க் சிம்பிளை எல்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால், நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த கைன்மாஸ்டர்ஸ் அப்ளிகேஷனை வந்து காசு கொடுத்து தான் வாங்கணும், பே பண்ணி தான் எடுக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் அந்த வாட்டர்மார்க் சிம்பிளை வந்து க்ராப் பண்ணாமல் ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரியான இன்னும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் அல்தாஃப்.